ஹலோ கைஸ், வெள்ளையங்கிரி போகணுன்னா நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டி பஸ் ஏறினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோயில் அடிவாரத்தில் எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க. அங்கே பார்த்தோன்னா 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு உடனே நைட்டு ஏற ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? கோயில் என்ட்ரன்ஸ் தான் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே உட்காந்து டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு தம்பி சங்கர் வந்தார், அவரும் காமிச்சார். உடனடியாக நாங்கள் மலையாள ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு கேட்டு வழியாக போயிட்டு அங்கேருந்து செக் பண்ணிவிட்டு பேக்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே விடுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மலை இப்படி தான் இருக்கும். படிக்கட்டுலாம் இருக்காது, கல் படிக்கட்டு தான். 2வது மலை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டினா வழுக்குப்பாறை படிக்கட்டு வரும். அதுலேருந்து ஏற ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் சித்தர், பாதாள சித்தர் இருப்பார், அவரை வழிபட்டுற வேண்டி தான். சித்தர் கோயில் இருக்குது, அங்கே சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் நைட்டு எதுவும் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் கோயில் என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டோம். என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக மணி கட்டி தொங்க விட்ருப்பாங்க. மணி அடிச்சுட்டு சோளங்கள்லாம் சைடில் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் முன்னோக்கி போனோம்னா அப்படியே முன்னோக்கி போனோன்னா நம்மளோட வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருப்பார். அங்கே வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அங்கே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம சாமி கும்பிட்டு தான் போனோம், மனசார நிம்மதியாக கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு நான் பாட்டுன்னு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா விநாயகர் கோயில், அங்கே இருக்க விநாயகர் கோயில். அதெல்லாமே சாமி கும்பிட்டுட்டு நான் ரிட்டன் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அவ்வளோதான். காலையில் விடிஞ்சிருச்சு. நைட்டு போனோம், காலையில் விடிஞ்சிருச்சு. எனி டைம் வேணாலும் போகலாம். எப்போ நைட்டு பகல் போகும்போது நைட்டில் போனீங்கன்னா ஒரு டார்ச்சு, ஒரு போர்வை இல்லை சொட்டர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போங்க. வரவேல திருநீர் மலை பார்த்தா அதை செக் பண்ணி போகும்போது எல்லாம் ஒயிட் கலரில் இருந்தது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சன்ரைஸ் வியூஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டு ஒரு வெயிட் பண்ணோம். ஓரளவுக்கு கிடச்சிது வியூ. அதையும் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்துட்டோம். வரும்போது அங்கேயே டிஃபன் போட்டாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் போனோன்னா போய்ட்டு வந்துடலாம். கையில் போகும்போது கம்பு வாங்கினா வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அங்கேயே போட்டு வச்சுருப்பாங்க, வேஸ்ட்டாக காசு கொடுத்து வாங்காதீங்க. வீட்டுக்கு எடுத்துன்னு வர மாதிரினா வாங்கிக்கோங்க, இல்லை அங்கேயே போட்டு வர மாதிரினா அங்கேயே விட்டு வந்துடுங்க. இதுதான் சன்ரைஸ் வியூ சொன்னேன்ல, பார்த்துங்க. சின்னதாக தெரிஞ்சு அன்னையும் பார்த்து சூரியன் சரி லேட்டாக வந்தது. அப்படியே இயற்கையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. அந்த வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஏறாதீங்க, முடியல. போய்ட்டு